இப்போ நம்ம ரெட்மி 8A தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பழைய ஃபோனாக இருந்தாலும் பழைய ஃபோன் இல்லை, இது கொஞ்சம் நாள் தான் வந்து அது கொஞ்சம் மாதம் தான் ஆச்சு. அப்படி வந்தாலும் இது இந்த பட்ஜெட்டில் இது நல்ல ஃபோன் தான். இது யாருக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு வாங்கினது. இது நம்ம வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை ஜிபி ரேம், என்ன வேரியண்ட்டு, எவ்வளோ ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம். இதை தனியாக ஓப்பன் பண்ணுறதுனால அப்பப்போ பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணுவேன். நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே ஓப்பன் பண்ணுறதுனால வீடியோ இருக்க யாரும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருந்துச்சுன்னா வாரண்ட்டி கார்டு, யூசர் கைடு அதெல்லாம் தான் இருந்துச்சு. இப்போ வந்து மொபைல் எடுக்கலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா லுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதோட பின்னாடி இருக்க டெக்ஸ்சர் தான் நல்லாயிருக்கும். கேஸ் போடாமலே யூஸ் பண்ணலாம், ஸ்க்ராட்ச் அவ்வளோ ஆகாது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே டெம்பர் அப்ளை பண்ணிட்டோம். டெம்பர் அப்ளை பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது உங்களுக்காக சும்மா நான் இப்போ திரும்பி உள்ளே வச்சு திரும்பி ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டெம்பர் அப்ளை ஆகிருக்கு. பின்னாடி சிங்கிள் கேமரா தான், ஆனால் நல்ல கேமரா. பின்னாடி ரெட்மி பேண்டிங்கும் நல்லாயிருக்கும். கீழே அந்த சின்னலேயும் ரெட்மி பேண்டிங்னு இருக்கும், அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே தான். ஹெச்டி டிஸ்பிளேவாக இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல டிஸ்பிளே. இந்த பட்ஜெட்டுக்கு இல்லை. இப்போ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 10,000 ஹெச்டி டிஸ்பிளே தான் தராங்க. அதை பொறுத்தவரைக்கும் நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அடாப்டர் பார்த்தீங்கன்னா 10 வாட் 5 வோல்ட் 2 ஆம்பு மொத்தம் 10 வாட் சார்ஜர். இது இப்போ நார்மலாக எல்லா ப்ராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 வாட் தான் தருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 10 வாட் தராங்க. இதுவே பரவாயில்ல. இதோட பேட்ரி, இந்த ஃபோனோட பேட்ரி தான் இதோட மெயின். 5000 mAh பேட்ரி. இப்போ நார்மலாக வாங்குறவங்க இந்த ஃபோன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் யூசேஜ் இதை வாங்குவாங்க. அந்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 2 days 2.5 days அதெல்லாம் ஈஸியாக தொட்டுரும். இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு தராங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500. நம்ம நேரில் வாங்கினாலும் 6800. இந்த ஃபோன்லேயே டைப் சி தராங்க. பட் நான் வச்சுருக்கிறது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 Pro அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி கொடுத்தது நல்ல விஷயந்தான். ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆயிரும். இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். இது நல்ல ஒரு கேபிள், நல்லா திக்காக தான் இருக்குது. நல்ல மோசமான கேபிள், வேஸ்ட்டான கேபிளாக கொடுக்கல, நல்லா பிராண்டடாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மெட்டீரியலும் நல்லா தான் இருக்குது. தொட்டு பார்க்குறப்பே இதோட ஃபீலு நல்லா தான் இருக்கும். இது சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் சிங்கிளாக வீடியோ எடுக்கிறதுனால சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அடுத்த வீடியோலேருந்து கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே தான் டைப் சி இது கேபிள். இது வந்து 2 சைடும் போட்டு டைப் சினா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து யூஎஸ்பினா மைக்ரோ யூஎஸ்பினா ஒரு சைடு தான் போட முடியும். இது அப்படி இல்லை, ஃப்ரண்ட்டு பேக் எப்படி வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 439 யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்ரி, 12 மெகாபிக்சல் கேமரா. இதில் வந்து கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மின்ற பிராண்டிங் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குறது வந்து நல்லா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா ரோட்டில் யூஸ் பண்ணுறப்ப பார்ப்பாங்க. இந்த ஸ்க்ரீனை பார்க்குறப்ப இப்போ ரெட்மின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு அப்படின்னு நம்மளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாட்டிருவோம் ரெட்மி ஃபோனை வாங்க சொல்கிறதுக்காக. எனக்கு முன்னாடி கொடுக்கறது தான் பிடிக்கல. சில பேருக்கு பிடிக்கும், நல்லா இருக்காது. இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் எல்லா மோடும் கொடுத்துருக்காங்க. என்னால் சரியாக கவர் பண்ண முடியல நானே வீடியோ இருக்கிறதுனால. ப்ரோ மோட்லேயும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மித்த ஃபோன் மாதிரி விடலை. இதை ப்ரோ மோட் சும்மா ஒரு பேச்சு கொடுப்போமே. என்ட்ரி லெவல் சாம்சங் ஃபோன்ஸுக்கெலாம் அப்படி தான் கொடுத்து நிற்பாங்க. ப்ரோ மோட்ன்றது ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோ மோட்ன்றது. ஐசோ சேஞ்ச் பண்ணுறது, ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷட்டர் ஸ்பீடும் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இதில் 720p எடுத்துக்கலாம், 1080p எடுத்துக்கலாம். பாருங்கள், அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1080p எடுத்துக்கலாம், 720p எடுக்கலாம். இப்போ அங்கேயே போட்டிருக்கோம். இப்போ 1080p எடுத்துக்கலாம், 720p எடுத்துக்கலாம். இதான் சொன்னேன். இதில் டைம் லேப்பும் எடுத்துக்கலாம்.
இப்போ டெம்பர் ஓட்டினால உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. ஏன்னா நான் நார்மல் டெம்பர் தான் ஓட்டணும், ஃபுல் டெம்பர் ஒன்றும் ஓட்டல. ஆனால் உங்களுக்கு சைடில் அந்த கலர் அப்படி வருது. நல்லா ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எதில் ரன் ஆகுதுன்னா MI 11 மேலே ஆண்ட்ராய்ட் 9ல் ரன் ஆகுது. MI 11 நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் ரெட்மி ஃபோன் அடுத்தது மூவ் பண்ணல. நான் ரெட்மி Note 8 Pro தான் சேர்த்து வச்சு வாங்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு டைமும் இல்லை, அமௌண்ட்டும் கம்மியாகிறதுனால தான் Realme 3 Pro வாங்கினேன். ஏன்னா எனக்கு MI 11 அவ்வளோ பிடிக்கல. எனக்கு பொறுத்த வரைக்கும் பிடிக்கல. நான் மற்ற பேர் பிடிச்சிருக்கலாம், அதை நான் தப்பாக சொல்ல எனக்கு, பட் ஆனால் பிடிக்கல. இந்த பேட்ரி தான் கைஸ் செம்ம பேட்ரி, 5000 mAh பேட்ரி. சாலிடாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க, வெறும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வீடியோஸ் பார்க்குறீங்க, யூடியூப்பில் வெறும் சும்மா சோஷியல் நெட்ஒர்க், நார்மலாக சோஷியல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க. கேம்ஸ் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. கேஷுவலான கேம்ஸ் விளையாடலாமே தவிர பப்ஜி ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பப்ஜிக்கான ஃபோன் இல்லை. ஏன்னா அதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா வெறும் 439 தான். இப்போ வர நீங்கள் ஃபோன் 660 பவர் ஆகி வர ஃபோன்ஸ் பார்த்தீங்கனாலே திணறுது. இதுக்கு சான்ஸ் இல்லை விளையாடுறதுக்கு. நார்மல் கேம்ஸ் கேஷ் ஆஃப் கிளான்ஸ், கேஷ் ராயல், கேரம் போல் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடிக்கலாம். இதில் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி ஆப்ஸும் நல்லா தான் ரேம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெட்மி லோகோ அதுவும் நல்லாயிருக்கு. இதோட பேக் ஒரு டெக்ஸ்டர் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக இப்போ இதே மாதிரி தான் Realme 3iலையும் இருக்கும். அதோட பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் சேர்த்து அழுத்துங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.